Hi everyone, this is from SEBI IAS Academy. இன்னைக்கு நம்ம ஹிஸ்ட்ரியில் ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். தட் இஸ் தி சால்ட் சத்தியாகிரகா. இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 4, குரூப் 2, குரூப் 1 மெயின் சிலபஸில் பேப்பர் 2ல் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் கீழே கவர் ஆகும். ஸோ சத்தியாகிரகா அப்படின்னா என்னன்னா, உண்மையான வழியில், வன்முறையற்ற வழியில் அமைதியாக ஆங்கிலேயரை எதிர்த்து போராடுவது தான் இந்த சத்தியாகிரகா அப்படின்ற மூவ்மெண்ட். ஸோ சால்ட் சத்தியாகிரகா அப்படின்னா என்னன்னா, அந்த டைம்ல பிரிட்டிஷ் வந்து நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய உப்பை அவங்களே தயாரித்து அதற்கு என்ன பண்ணியிருப்பாங்க, வரியும் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த வரியை ரத்து பண்ணுறதுக்காக அமைதியான வழியில் போராடினது தான் இந்த சால்ட் சத்தியாகிரகா. ஸோ இதை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். காங்கிரஸ் வந்து 1885 ஆண்டு வந்து தொடங்கப்பட்டிருக்கும். இயர்ல இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுவாங்க எல்லா இயர்லையுமே டிசம்பர்ல. ஸோ அந்த டிசம்பர்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு ரெசல்யூஷன், ஒரு தீர்மானம் கொண்டு வந்து அதை நோக்கி என்ன பண்ணுவாங்கன்னா, ஆங்கிலேயரை எதிர்த்து வந்து போராடுவாங்க. ஸோ 1929 லாகூர் அப்படிங்கிற இடத்துல தான் இந்த காங்கிரஸோட செக்ஷன் வந்து நடந்திருக்கும். இதுல என்ன ரெசல்யூஷன் பாஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, பூரண ஸ்வராஜ். பூர்ண ஸ்வராஜ். ஸோ பூரண ஸ்வராஜ் அப்படின்னா என்னன்னா, ஆங்கிலேயரிடமிருந்து முழுமையான விடுதலை அடைவது தான் இந்த லாகூர் காங்கிரஸ் செக்ஷனோட ரெசல்யூஷனாக இருந்திருக்கும். ஸோ இதுக்காக இதை எப்படி அடையணும் அப்படின்னு தீர்மானிச்சிருப்பாங்க அப்படின்னா, பை சிவில் டிசோபீடியன்ஸ் மூமெண்ட். Civil disobedience movement and by no tax campaign. ஸோ ஆங்கிலேயரிடம் இருந்து எப்படி நம்ம இந்த முழு விடுதலையை வாங்க போறோம் அப்படின்னா, பை சிவில் டிசோபீடியன்ஸ் மூமெண்ட். சிவில் டிசோபீடியன்ஸ் மூமெண்ட் அப்படின்னா, ஆங்கிலேயர்கள் வந்து நிறைய சட்டங்களை வந்து வச்சிருப்பாங்க, அதை மீறுறது தான் என்னது, சிவில் டிசோபீடியன்ஸ் மூமெண்ட். அதே மாதிரி நோ டாக்ஸ் கம்பெயின். ஆங்கிலேயர்கள் வந்து மக்கள்கிட்ட இருந்து நிறைய வரிகளை என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கலெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை கட்டாமல் என்ன பண்ணுவாங்க, அவாய்ட் பண்ணுறது தான் இந்த பூரண ஸ்வராஜோட பூரண ஸ்வராஜத்தை அடையிறதுக்கு இன்னொரு வழி. ஸோ இந்த ரெண்டு மூமெண்ட்டை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, காந்திஜி வந்து கையில் எடுத்திருப்பாங்க. ஸோ அதற்கு இந்த 1929 காங்கிரஸ் மீட்டிங்கில் காந்திக்கு பெர்மிஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த டைம்ல வைஸ்ராயா, இந்தியாவோட பிரிட்டிஷ் வைஸ்ராயா இருக்கக்கூடியவர் லார்ட் இர்வின். ஸோ இதுக்காக என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஒரு 5 டிமாண்டை ஒரு லெட்டர்ல எழுதி லார்ட் இர்வின் கிட்ட கொடுத்துருப்பாங்க. என்னென்ன அப்படின்னா, சிவில் சர்வீஸ்லையும் ஆர்மிக்கும் எக்ஸ்பெண்டிச்சரை வந்து 50% குறைக்கணும். ஸோ பிரிட்டிஷ் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, நம்மளுடைய மக்களுடைய வரி பணத்தை எடுத்து அவங்களுடைய ஆர்மி சிவில் சர்வீஸுக்கு பே பண்ணுறதுக்காக நிறைய செலவு பண்ணியிருப்பாங்க. அதை பாதியாக குறைக்கணும். நெக்ஸ்ட் வந்து ப்ராஹிபிஷன் ஆஃப் லிக்யூர். ஸோ மதுபானத்தை அறவே ஒழிக்கணும். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் வந்து லேண்ட் ரெவென்யூவை 50% கம்மி பண்ணணும். லேண்ட் ரெவென்யூவை 50% லெஸ் பண்ணணும். சால்ட் டேக்ஸை வந்து அபாலிஷ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து ரிலீஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் பிரிசனர்ஸ். ஸோ இந்த காங்கிரஸ் என்னென்ன டிமாண்ட்ஸ் வச்சிருப்பாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து சிவில் சர்வீஸுக்கும் ஆர்மிக்கும் பிரிட்டிஷ் வந்து நிறைய மக்களுடைய வரி பணத்தை எடுத்து செலவு பண்ணியிருப்பாங்க, அதை 50% கம்மி பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து மதுபானத்தை வந்து அறவே ஒழிக்கணும். அதே மாதிரி மக்கள்கிட்ட இருந்து நிறைய ரெவென்யூ கலெக்ட் பண்ணியிருப்பாங்க, அதையும் 50% குறைக்கணும். அதே மாதிரி
உப்புக்கு தனியாக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வரி போட்டிருப்பாங்க, அதை அபாலிஷ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து ரிலீஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் பிரிசனர்ஸ், நிறைய அரசியல் தலைவர்களை வந்து சிறையில் அடைச்சிருப்பாங்க, அதையும் என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களையும் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு 5 கோரிக்கைகள் அடங்கிய ஒரு தீர்மானத்தை வந்து லார்ட் இர்வின் கிட்ட கொடுத்துருப்பாங்க. ஸோ அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா எந்த பதிலுமே எந்த ரெஸ்பான்ஸுமே பண்ணியிருக்க மாட்டாங்க. அதுக்காக தான் இந்த சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட்டை வந்து கையில் எடுத்திருப்பாங்க. அதாவது ஆங்கிலேயருடைய சட்டத்தை மறப்பது தான் என்னது சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட். ஸோ ஆங்கிலேயர் என்ன பண்ணியிருக்காங்க, சால்ட் சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது உப்புக்கு நாங்கள் வரி விதிப்போம் அப்படிங்கிற ஒரு சட்டம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதை எதிர்த்து தொடங்கப்பட்டது தான் இந்த சால்ட் சத்தியாகிரகம். சால்ட் சத்தியாகிரகம். ஸோ இது எப்போ தொடங்கியிருப்பாங்க அப்படின்னா, ஸோ இந்த இர்வின் கிட்ட சொல்லும்போது ஜனவரி 21, ஜனவரி 31, 1930 எங்க கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட நாங்கள் என்ன பண்ணுவோம், சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட்டை வந்து ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த லார்ட் இர்வின் வந்து எந்த ரெஸ்பான்ஸுமே பண்ணியிருக்க மாட்டாங்க. அதன் விளைவாக தான் சால்ட் சத்தியாகிரகாவை கையில் எடுத்திருப்பாங்க. இந்த காந்திஜி சபர்மதி ஆசிரமத்திலிருந்து தண்டி வரைக்கும் ஸோ 78 ஃபாலோவர்ஸோட சேர்ந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா நடந்து போயிருப்பாரு. ஸோ அவருக்கு அப்போ 61 வயசாக இருந்திருக்கும், 61 இயர்ஸாக இருந்திருக்கும். ஸோ இது என்னைக்கு தொடங்கியிருப்பாங்க அப்படின்னா மார்ச் 12 ஏப்ரல் 5 வரைக்கும் நடந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா சபர்மதியிலேருந்து தண்டி வரைக்கும் போய் அங்கே தண்டியில் இருக்கக்கூடிய அந்த உப்பை அள்ளி சால்ட் டேக்ஸ் அப்படிங்கிற அந்த சட்டத்தை வந்து மீறி இருப்பாங்க. நெக்ஸ்ட் இதுவே மெட்ராஸ்ல ராஜாஜி ஸோ இந்த சால்ட் சத்தியாகிரகாவை நடைமுறைப்படுத்தி இருப்பாரு. இவர் எங்கிருந்து அப்படின்னா திருச்சியிலிருந்து வேதாரண்யம் வரைக்கும் நடந்து போய் உப்பு வரியை என்ன பண்ணியிருப்பாருன்னா மீறி இருப்பாரு. ஸோ இவர் என்னைக்கு அவருடைய அந்த சத்தியாகிரகாவை தொடங்கியிருப்பார் அப்படின்னா ஏப்ரல் 13 to ஏப்ரல் 28 வரைக்கும் நடந்து போய் வேதாரண்யத்தை அடைந்து அந்த ஒரு பிடி உப்பை கையில் எடுத்து பிரிட்டிஷோட அந்த சால்ட் டேக்ஸை வந்து மீறி இருப்பாரு. ஏன்னா அந்த டைம்ல பிரிட்டிஷ் மட்டும்தான் என்ன பண்ண முடியும்னா மோனோபோலியா வச்சிருந்திருப்பாங்க உப்பு தயாரிக்கிறது. அவங்க மட்டும்தான் உப்பு தயாரிச்சு மக்களுக்கு வரி போட்டு விற்க முடியும் அப்படிங்கிற நிலைமை வந்து இருந்திருக்கும். ஸோ இந்த சிவில் டிசோபீடியன்ஸ் மூமெண்ட்டை வச்சு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அந்த உப்பு சட்டத்தை வந்து மீறி இருப்பாங்க. தேங்க்யூ.